Hi friends, welcome to my channel Crush in Crafts. என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட போன பசிலோட ஆன்சர் தான் இது. இதோட क्वेश्चन தெரிஞ்சுக்க நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்கை கொடுக்கிறேன். அதை போய் பாருங்க. நம்ம ஏற்கனவே தென்னை ஓலை வச்சு கேப் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு தென்னை ஓலை வச்சு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் செய்ய போறோம். இதுக்கு நம்ம கேப் செய்யும்போது எப்படி வந்து ஓலையோட மிடில் போர்ஷனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து அதோடைய சென்டரா வச்சு ரெண்டு பீஸா கட் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ளெக்சிபிளா ஆகுறதுக்காக வளைச்சு எடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போறோம். நான் வந்து அந்த வீடியோல கொஞ்சம் பொறுமையா பண்ணி காமிச்சிருந்தேன். அதனால தான் நான் இந்த வீடியோல கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். உங்களுக்கு இது புரிய கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்க. இந்த மாதிரி பொறுமையா நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா பெண்ட் ஆகுற அளவுக்கு செதுக்கணும். பாருங்க இப்ப பெண்ட் ஆகுது, அவ்வளவுதான். இப்ப இந்த ரெண்டையுமே இந்த மாதிரி நல்லா வளைச்சிட்டு அதை வந்து சேர்த்து வச்சு கட்ட போறோம். இந்த ரெண்டு எட்ஜையுமே நான் இதுக்கும் வந்து தென்னை நார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கட்டுறதுக்கு. இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிக்கோங்க. நல்லா கட்டிட்டோம். இப்போ கட்டினதுக்கு அப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆக்கி இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பெண்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அதனால வந்து ரவுண்ட் ஷேப் ஈஸியாக வந்துடும். இங்கே தான் கட்டியிருக்கோம் ஸ்ட்ராங்காக. இப்போ நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஷேப்புக்கே இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பின்னும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நம்ம எடுத்த ஓலையை தவிர அதுக்கப்புறமா ஒரு 6 ஓலை நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம எடுத்த ஓலை இந்த ஃபர்ஸ்ட் ஓலைக்கு மேலே, செகண்ட் ஓலைக்கு அடியில், தேர்ட் ஓலைக்கு மேலே, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சு 6 ஓலை வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வெளியே எடுத்துடணும். அது மாதிரி அடுத்த ஓலை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஓலைக்கு மேலே, செகண்ட் ஓலைக்கு அடியில், தேர்ட் ஓலைக்கு மேலே, ஃபோர்த் ஓலைக்கு அடியில் அந்த மாதிரி வச்சுட்டு 6 ஓலைக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம். கேப் செய்கிறத இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோடைய லிங்கை கொடுக்குறேன். அது போய் பாருங்கள். அது பார்த்தா உங்களுக்கு இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே பண்ணுறதுல கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாகவே எல்லா ஓலைக்கும் இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓலை நகராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா இது வெளியே வராமல் இருக்கும். இப்போ கடைசியாக சுற்றி இந்த இடத்துல வரும்போது நமக்கு 5 ஓலை தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு 6வது ஓலையா இந்த ஓலையை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாவே பண்ணி முடிச்சிடலாம். பாருங்க நம்ம ஃபுல்லாவே இப்போ பின்னிட்டோம். இப்போ ஃபுல்லாவே டைட் பண்ணணும். நம்ம டைட் பண்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி உள் வழியா பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இழுங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த பவுல் ஷேப் வரும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி உள் வழியா இப்படி பெண்ட் பண்ணிட்டு இழுத்தா நமக்கு அந்த பவுல் ஷேப், அந்த பாஸ்கெட்டோட அந்த கர்வ் வரும். நம்ம யூஸ்வலா பிளாஸ்டிக்ஸ், செராமிக்ஸ்ல எல்லாமே தான் ஃப்ரூட் பாஸ்கெட் யூஸ் பண்ணோம். அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஓலையில யூஸ் பண்ணா அது நேச்சுரலாவும் இருக்கும், நமக்கு உடம்புக்கும் ஹெல்தி. இந்த மாதிரி பொறுமையா கொஞ்சம் டைட்டா ஒன்னொன்னா இழுத்து அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம். நம்ம இந்த கேப்பு, இந்த பாஸ்கெட் எல்லாமே இந்த ஓலையில செய்யறதுனால எல்லாருமே இந்த மாதிரி பார்த்தாலே அட்ராக்ட் பண்ணும். இப்போ நமக்கு அந்த ஷேப் வந்துடுச்சு.
இப்போ உங்களுக்கு ரவுண்ட் வரலைன்னா இந்த மாதிரி 2 சைடு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பேஸ்கெட்டோட ஷேப் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இதோடைய ஆன்சரை மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதோட பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓலையை வந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி லைனாக ஆர்டராக அடுக்கணும். இந்த ஆர்டர் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, லைனாக தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுக்கி வச்சதுக்கப்புறமா எத்தனை ஓலை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்ததில் வந்து 18 ஓலை இருந்துச்சு. அதனால நான் இந்த மாதிரி 18வது ஓலை எடுத்து இந்த மாதிரி 8வது ஓலைக்கு வழியாக இந்த மாதிரி எடுத்துடணும். அதுக்கப்புறமா 17வது ஓலை எடுத்து 7வது ஓலைக்கு வழியாக இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வரணும். 16th ஓலை 6th, 15th ஓலை 5th அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஒரு சுற்றிடலாம். இது பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த மெத்தட் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி இழுத்துட்டு எல்லாத்தையுமே கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு கிளிப் போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம பண்ண இந்த டைட் பண்ணும்போது இந்த ஓலை வந்து நகரவும் செய்யாது, வெளியும் வராது. அது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு புரியும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கிளிப் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை ஹோட்டல் ரிசார்ட்ஸில் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இது மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது டூரிஸ்ட் ஃபாரினர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இதே மாதிரி நீங்கள் பனை ஓலையிலையும் செய்யலாம். அதில் செஞ்சால் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஜென்ரலாகவே பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷேப் வரணும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் இன்னொரு லேயர் பின்னிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி தான் ஓலை எடுத்துகிட்டு அதோடைய பக்கத்து ஓலை வழியாக இந்த மாதிரி உள் வழியாக எடுத்துடணும். இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. என்னோட பசிலுக்கு எஃபர்ட் எடுத்து சால்வ் பண்ணி முத்துக்குமார் அப்புறம் கார்னேஷ் 360 வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்கே பாருங்கள், நான் வந்து இதில் 2 லேயர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஓலையை வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு முந்தின ஓலை வெளியே இந்த மாதிரி டைட் பண்ணி உள்ள செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாலே நமக்கு அது ஒரு தனி ஃபீல் தான். அந்த ஃபீல் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் செராமிக்ஸில் கண்டிப்பாக வராது. இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டு இப்போ கடைசியாக அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரூட் பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மறக்காமல் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இது நல்லா வெயிட்டும் தாங்குது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 kgs ஃப்ரூட்ஸ் இதில் வச்சு பார்த்தேன். நல்லா வெயிட் தாங்கிச்சு. இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் செஞ்சு நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம், நம்ம வீடையும் அழகாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.